ஃப்ரெண்ட்ஸ், இப்போலாம் நிறைய பேருக்கு இந்த ரோஜாப்பூ மேலே இருக்க காதல், அதாவது வளர்க்குறதுலையோ இல்லை தலையில் சுடிக்கிறதுலையோ ரோஜாப்பூ மேலே இருக்க காதல் வந்து இந்த கனகாம்பரம் மேலே வந்து இருக்கிறதுல ரொம்ப சில பேர் வந்து இந்த கனகாம்பரம் விரும்புவாங்க. எனக்கு வந்து இந்த கனகாம்பரம் ரொம்ப பிடிக்கும். ஸோ என்ன இந்த ஸ்பெஷல் பிளான்ட் அப்படின்னா, இது வந்து இன்றைக்கி தான் வந்து இந்த ஃபஸ்ட்டு பூ வந்து வச்சுருக்கா. அதுலேயும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னென்னா, இந்த பிளான்ட் வந்து விதை போட்டு வளர்ந்த பிளான்ட்டு. ஸோ இது வந்து தனித்தனி செடிலாம் இல்லை, ஒரே பிளான்ட்டு. நான் குட்டியாக ஒரு சின்ன இதில் வந்து விதை போட்டு முளைச்சி தனியாக சாப்பிளிங் எடுத்து இந்த அரிசி சாப்பில் தான் வச்சுருக்கேன். ஸோ வந்து இதான் விதை போட்டு வளர்த்த பிளான்ட்டோட ஃபஸ்ட்டு ஃப்ளாட். ஸோ அதில் வந்து ரொம்ப சந்தோஷம். நான் ஒரு 30-40 ரூபாய் கடையில் கொடுத்து வாங்கினாலும் அதான் நான் வளர்த்த செடி ஃபஸ்ட்டு பூ அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பட்டர்ஃப்ளை பறக்குது. இன்னொரு ஆள் இருக்காங்க, அவங்க என்ன அப்படின்னா சேம் கனகாம்பரம், பட் வந்து பாப்பா தண்ணி ஊற்றும் போது அந்த இது தெரியாமல் தள்ளி விட்டு ஒரு கிளை உடஞ்சி நான் கட்டிங்ஸ் மட்டும் எடுத்து தனியாக அந்த நிழலில் வச்சு வளர்ந்து வேர் பிடிச்சி வந்தவா. ஸோ எத்தனை பேருக்கு கனகாம்பரம் பிடிக்கும் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஊரில் வந்து நாட்டு கனகாம்பரம் உள்ள மஞ்சளாக இருக்கும்ல, அந்த நாட்டு கனகாம்பரம் இருந்துச்சு. பட் அது கொஞ்சம் ஆரஞ்சு ப்ளஸ் எல்லோவாக இருக்கும். இது பார்த்தோன்னா உள்ளே வந்து பிங்காக இருக்குது பாருங்கள். இது வந்து டெல்லி கனகாம்பரம். காம்போ அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காது. இது வந்து நார்மல் கனகாம்பரம் பிளான்ட் தான்.